श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி ஸ்ரீ டிவைன் கிரியா யூடியூப் சேனலின் முதல் பதிவு. ஏன் விநாயக பெருமான முதல்ல வணங்கணும், அவர் ஏன் முழு முதற் கடவுள் அப்படின்றதுதான் இந்த பதிவினுடைய தலைப்பு. ஏன் விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயக பெருமான் தன் ஞானத்தினால் முருகப்பெருமானை வீழ்த்தி ஞானப்பழத்தை வென்ற கதை நாம் அனைவரும் அறிந்ததே. அப்போது அவருக்கு ஒரு வரமுமானது அளிக்கப்படுது. அதாவது எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் உன்னை வணங்கி தொடங்கினால் அந்த செயல் தடையில்லாமல் நிறைவேறும் அப்படியான வரமும் விநாயக பெருமானுக்கு அளிக்கப்பட்டார். விநாயகர் என்ற பெயரை பிரிக்கும் போதே விக்ன நாயகர், விக்னங்கள் அப்படின்னா தடைகள், நாயகர் அப்படின்னா அதிபதி. விக்ன நாயகர் தடைகளுக்கு அதிபதி, விக்னங்களுக்கு அதிபதி. ஈஸ்வரர்னா சிவபெருமான், விக்னங்களுக்கு ஈஸ்வரர் விக்னேஸ்வரரா அப்படின்ற பெயரும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஆகமத்துல என்ன சான்று இருக்கு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, எந்த ஒரு பூஜை தொடங்கினாலும் விநாயக பெருமான வணங்கிதான் தொடங்கணும் அப்படின்னு சிவ ஆகமங்களும் விநாயகருக்கே உரித்தான கானாபத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு இன்னொரு சான்று அப்படின்னு பார்த்தா, விநாயக பெருமான வணங்க மறந்து சிவபெருமான் திரிபுரத்தேரிக்கு தேர்ல புறப்பட்டுறாரு. போற வழியிலே அவரோட தேரோட அச்சு முறிஞ்சிடுறது. இதைதான் அருணகிரிநாதர் விநாயகர் திருப்புகள்ல சொல்லும் போது, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்றாரு. அதாவது முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம், சிவனுடைய ரதத்தினோட அச்சைய பொடி பொடியா ஆக்கிடுறாராம். அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு சொல்றாரு. தேவாரத்துல திருஞான சம்பந்தர் சொல்றாரு, பிடியதன் ஒரு உமை, அதாவது பிடி அப்படின்னா பெண் யானை, களிறு அப்படின்னா ஆண் யானை. உருவில் சிவனும் உமையும் கலந்த போது தோன்றியவர் விநாயக பெருமானம். அப்படியான விநாயக பெருமானை வணங்கி எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது தடையில்லாமல் நிறைவேறும். அவர்களுக்கு விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளானது என்றும் கிடைக்கும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவரோட தேவாரத்துல குறிப்பிடுறார். அப்படியான விநாயக பெருமானை வணங்கி மேலும் ஒரு நல்லதொரு தலைப்பினை கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.